ஹாய் மச்சீஸ், நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 51 நம்ம எவ்வளோ ரன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். காலையிலேயே டம்டே சவுண்டு, வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை. அப்புறம் இன்னைக்கு காவடியாமே, ஸோ அதனால எங்கள் அக்கா அவங்க வீட்டில் காவடி எடுக்கிறாங்களா, குளிச்சுட்டு நம்ம வாட்டை எடுத்துன்னு அதுக்கப்புறம் எங்கள் அக்கா அவங்க வீட்டுக்கு வந்தேன். காவடி எடுக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த கேப்பில் நானும் எங்கள் அக்கா பசங்க எல்லாருமே ஜாலியாக ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தோம் ஆட்டோவில். அப்புறம் காவடி எடுத்துகிட்டு நாங்கள் கோயிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டாண்ட இருக்க கோவில், யார் யார் கோயிலுக்கு போக முடியலையோ வீடியோவிலே சாமியை கும்பிட்டுக்குங்க. ஓகே, ஓகே மச்சி, நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 51 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 720 rupees earn பண்ணியிருக்கோம். கம்மி தான் earn பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் earn பண்ண போயிருந்து ஈவினிங் தான், நான் 6 o'clock தான் போனேன். 6 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் தான் earn பண்ணியிருந்து அந்த 2 hours 700 rupees earn பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா நான் ஒர்க் பண்ணியிருந்தேன், நம்ம earn பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் என்னால் போக முடியல. இன்னொன்று, நான் இப்போ நிறையா earn பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் இப்போது லம்சம் அமௌண்ட் வேணுமா இருக்குது. ஸோ நான் என்ன யோசிச்சுன்னு இருக்கேன்னா, எங்கன்னா கடன் வாங்கி பண்ணலாமான்ட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் மைண்டு விக்கி நீ சேலஞ்ச் பண்ணின்னு இருக்க, கடன் வாங்கி அந்த காசை வச்சு நீ இன்வெஸ்ட் பண்ணி எதனா அமௌண்ட் இது பண்ணனா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது அப்படின்ட்டு எனக்கு தோணின்னு இருக்கா. ஸோ அதனால தான் நான் யார்கிட்டையும் கேட்டிருந்தா கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி பண்ணி இந்த 1 கோடி அச்சீவ் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஏன்னா நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 0லேருந்து என்ன அமௌண்ட் earn பண்ணியிருக்கணும், அந்த அமௌண்ட் வச்சு எதனா இன்வெஸ்ட் பண்ணி அதை வச்சு தான் நான் இது பண்ணணும்னு இருக்கேன். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண பார்த்தா நேற்றா பார்த்தோம் இல்லையா, 25,000 இருக்குது. அதுலேயே 20,000 சீட்டி கட்டிட்டு இருக்கேன். இன்னும் 5,000 வச்சு நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 2 மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் நிறைய இது பண்ணிட்டு ஒரு 1 or 2 lakh நம்ம கையில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்னால் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. யாருமே கமெண்ட் பண்ணின்னு இல்லை. ஸோ ஒரு 600 700 900 1K வரைக்கும்லாம் பார்க்குறீங்க வீடியோ. ஆனால் என்ன கொஞ்சம் போய்டுவீங்க ஒரே ஒரு கமெண்ட் பண்ணால். இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுங்கள், என்னால் முடியும் முடியாது இல்லை இந்த மாதிரி பண்ணு, ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன ஒன்று தோணிருக்கும்ல இந்த வீடியோ பண்ணுறப்போ. ஒன்று இப்படி தோணியிருக்கும், இவெல்லாம் எங்கடா 1 கோடி பண்ண போகிறான்னு தோணியிருக்கும். இல்லை அவனால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தோணியிருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கூட. ஸோ ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, அப்படியே லைக்கோ பண்ணிவிடுங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.